வணக்கம். ஒரு எண்ணின் 5 மடங்குடன் 25 கூட்டினால் கிடைக்கும் எண் 100 எனில் அந்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு எண், அந்த எண் நமக்கு தெரியாது, என்ன பண்ணலாம்னா அந்த எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தெரியாத எண்ணை அந்த எண்ணோட 5 மடங்கு அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. அந்த எக்ஸை நம்ம 5 வச்சு பெருக்கணும் அப்படின்னா கிடைக்கிறது இல்லை. அதான் நமக்கு 5ஓட மடங்கு. இதே 4 மடங்குனா இந்த எக்ஸை நம்ம 4 வச்சு பெருக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் அதோட 25 கூட்டினால், ஓகே, இப்ப நம்ம இதை கிடைக்கிறதோட 25 கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைப்பது 100. சரியா, நமக்கு கிடைக்கிற எண் வந்து 100. அப்படின்னா அந்த எண், அதாவது அந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த எக்ஸ் கூட 5 பெருக்கும் போது நமக்கு 5x கிடைக்கும். இப்ப நம்ம இந்த பிளஸ் 25 இருக்குதா, இதை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வர போறோம். அப்ப நமக்கு பிளஸ்ங்கிறது இங்க வரும்போது மைனஸா வந்துடும். அப்ப நமக்கு 100 - 25 வரும். இப்ப நம்ம இந்த 100ல இருந்து 25 கழிக்கும் போது நமக்கு 75 வரும். இங்க நமக்கு 5x இருக்கும். இப்ப நம்ம இந்த 5ஐயும் இந்த 75 கட் பண்ணலாம். 4 5 5, 7 நமக்கு ஒரு முறை இருக்கு, மிச்சம் 2, 25 நமக்கு 5 முறை இருக்கு. அப்ப நமக்கு எக்ஸோட வேல்யூ 15 கிடைக்குது. இதான் நமக்கு தேவையான அந்த எண். இது நமக்கு ஆப்ஷன் பில இருக்கு. இதே மாதிரி ஒரு எண்ணின் 4 மடங்குடன் 8ஐ கூட்டினால் கிடைப்பது 24 எனில் அந்த எண் யாதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.